வாங்க டேஸ்டியான மிளகு குழம்பு இந்த மழை குளிர்காலத்துக்கு நம்ம பாடியை ரெடி பண்ணுறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருளை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வரமல்லி, 2 வரமிளகா, 3 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வானலில் சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்ந்து பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயம், 20 பூண்டு, 1 வரமிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொருளையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை பொன்னிறமாக வதங்கியிருக்க வெங்காயத்து மேலே ஊற்றி நல்லா வதக்க ஆரம்பிங்க. நம்ம ஊற்றும் போது இருந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி கலரும் வதங்கின அப்புறம் டார்க் ஆகிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி திப்பி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் கொதித்த உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வர சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். டேஸ்ட் பேலன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான மிளகு குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். கோல்டு சட்டுன்னு பிடிக்காமல் இருக்கும்.